வணக்கம் மக்களே. இந்த முறையாக ஒரு சேஞ்சுக்கு வந்து ப்ளூக்கு பதிலா நான் இன்ட்ரோ கொடுக்கலான்னு இருக்கேன். நல்லா இருந்தா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த தடவை நாங்க வந்து ஒரு மூவி வீடியோ பண்ணலான்னு பாக்குறப்போ எங்களுக்கு பிடிச்ச மியூசிக் வீடியோஸ் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். மியூசிக் வீடியோஸ் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதுலயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. தமிழ் சினிமால மியூசிக் வீடியோனா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறது இல்ல. அந்த காலத்திலேயே நீங்க சூரிய வம்சம்லயே பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுல வந்து டான்ஸ் ஸ்டெப்பே இல்லாம ஒரு ஏழை வந்து எப்படி பணக்காரன் ஆவான்னு காமிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கோம். வாங்க அந்த லிஸ்டுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். பொறுப்பு தரப்பு என்னன்னா மக்களே, இந்த லிஸ்ட பண்ணும்போது ஒரு பெரிய பவர், இந்த மொத்த லிஸ்டையே டாமினேட் பண்ற மாதிரி ஒரு பவர் இருந்தது. அந்த பவருக்கு பேரு பிரபுதேவா. அந்த மனுஷனோட மியூசிக் வீடியோஸ் ஒன்னொன்னையா லிஸ்ட்ல வச்சா அத்தனை பேருக்கும் 10 ஸ்லாட்டும் பிரபுதேவா மட்டுமே ஃபில் ஆகிற அளவுக்கு சூப்பரா சாங்ஸுக்கு வீடியோஸ் பண்ணிருக்கா. அப்படி நமக்கு இந்த கமல் வந்து பிலிம் ஃபேர் அவார்டுக்கெல்லாம் சும்மா எனக்கே கொடுத்துட்டு இருக்காருங்க, அடுத்த ஜென்ரேஷன் வரட்டும்னு சொல்லுவாரு பாத்தீங்களா. அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்லாட்டை மட்டும் பிரபுதேவாக்கு அலாட் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஸ்லாட்டை மற்றவர்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இதுதான் எங்களோட கண்டிஷன். முக்கியமான விஷயம், ஆடியன்ஸான நீங்களும் உங்களுக்கு இருக்கிறதுலே பிடிச்ச ஃபேவரட் மியூசிக் வீடியோஸ் அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 7வது இடத்தில் இறகை போலே. கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும். டைட்டில்ல போட்டிருக்க மாதிரி லவ் வந்தா காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கிற ஃபீலிங்கே, விடிய விடிய போன்ல பேசுறது அப்படின்ற சின்ன சின்ன குறும்பு விளையாட்டுகள் வரைக்கும் கேஷுவலா ரொமான்டிக்கா காட்டியிருப்பாங்க. இப்ப வரைக்கும் அந்த மரத்து கம்பத்துக்கிட்ட விளையாடும் போது அந்த ஃபேமிலி மேன் அவர் குழந்தைய அந்த பக்கம் பார்க்காதம்மா அப்படின்னு தள்ளிட்டு போற சீன்லாம் வந்து நினைச்சு நான் சிரிச்சிருக்கேன். சினிமா தன்மையோட சேர்ந்து ரியாலிட்டியும் அழகா காமிச்ச ஒரு கியூட்டான மியூசிக் வீடியோ. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ இந்த லிஸ்ட்ல வர்றதுக்கு கான்சியஸா காஜல் அகர்வாலுக்கு எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸோ ரோலோ கிடையாது அப்படிங்கறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். கான்சியஸா இந்த லிஸ்ட்ல வந்து இறகை போல இவர் எடுக்காம இருந்தா நான் எடுத்து போட்டிருப்பேன். அதுக்கு காஜல் அகர்வாலுக்கு ஒரு பங்கு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த வீடியோ லிஸ்ட்ல வந்திருக்கும். அது கரெக்ட் தான். பட் என்னன்னா, நீங்க காஜலையே தூக்கிட்டீங்கன்னாலும் நான் இந்த லிஸ்ட்ல வந்து இந்த பாட்டை வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த வீடியோ பிடிக்கும்ன்ற சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். என் லிஸ்ட்ல 7வதா இருக்கிற பாடல் மாங்குயிலே பூங்குயிலே. ஏற்கனவே இந்த பாட்டை பேசிட்டடா. நான் எப்படா பேசினேன்? 2024ல நம்ம இருக்கிறதுலே அதிகமா கேட்ட பாட்டு என்னன்னு கேட்டோமா, அந்த பாட்டுல இந்த பாட்டை நீ சொல்லிட்ட. ஐயோ, இது தெரியாது எனக்கு. வயசானதுல இந்த பஞ்சாயத்து வேற. சரி, அதுல பாட்டை பத்தி மட்டும் தான் சொன்னோம். இது வீடியோ தான் கான்செப்ட். சொல்லு. வீடியோவே ஒரு 2 ட்ராக்கா போகும். ஒரு பக்கம் நம்ம ராமராஜர் ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் செந்தில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தேன், எந்த புக்கும் இல்லாம போதே நடந்து. தமிழ் சினிமால எத்தனை பேர் இந்த மாதிரி ஆடி இருக்காங்க சொல்றா? என்ன மாதிரி ஆடி இருக்காங்க? கரகாட்டமா? ஏன்னா நான் ஒரு விஷுவல் பாக்குறப்போ அப்படியே பயங்கரமா ஒரு டைம் பீரியட்ல செதுக்கி ஒரு 100 டான்சர்ஸை விட்டு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். சிம்பிளா இருக்கா, பிடிச்சிருக்கா, அதுல எந்த ஹெவி மூவ்மெண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. வெரி நேச்சுரல். அந்த ஃபீலிங் கன்வே ஆகும். வெரி சிம்பிள் டு ப்ராசஸ், ஈஸியா இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி செந்தமிழ் பேசும் அழகு ஜூலியட், சந்தோஷ் சுப்ரமணியம்ல. எனக்கு ஜெயம் ரவி as a dancer வந்து நான் ரொம்ப நல்ல ஒரு லெவல்ல ரேட் பண்ணுவேன். பட் இந்த செந்தமிழ் பேசும்ல வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கொஞ்சம் இந்த லிரிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த வரிகள் எல்லாத்துக்குமே வந்து அவன் பிக்சரைசேஷன் வந்து கொஞ்சம் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணிருப்பான். அந்த டைப் ஆஃப் ஒரு பிக்சரைசேஷன் காமெடி வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி ஃபன்னி காமெடி வந்தது இல்ல அப்படின்னு சொல்லல. பிரபுதேவாவே 1008 பண்ணிருக்காப்ல, இல்லன்னு சொல்லல. பட் எனக்கு வந்து இது ஒரு டிஃபரெண்ட் அட்டெம்ப்டா இருந்துச்சு. ராம் படத்திலிருந்து பூம் பூம் பாடல்.
ஃபர்ஸ்ட் வந்தப்பவே அந்த ஹிப்ஹாப் இன்ஃப்ளூயன்ஸ், ராப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கறத வந்து கான்சியஸா விஷுவல்ல கன்வே பண்ணணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் வந்து அப்பவே எனக்கு ஃபீல் ஆச்சு மக்களே. இது வந்து யூசுவலான ஸ்டைல் கிடையாது, இது வேற அப்படின்னு அமீர், யுவன், பிரேம்ஜி, தினேஷ் மாஸ்டர் லைக் எல்லாருமே ஒரு பீக் ஃபார்ம்ல நல்லா கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி பாட்டுல ஹீரோயினை பிரசன்ட் பண்ண விதமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹீரோயின் பார்க்க அழகா இருக்காங்க அதெல்லாம் நான் சொல்லல, லைக் ஒரு மாடர்னான போல்டான ஒரு ஃபீமேல் கேரக்டர் நான் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன், அதை நான் எப்படி கன்வே பண்ணணும், அது வந்து அவங்க டான்ஸ் மூவா இருக்கட்டும், அவங்களோட ஸ்டைலிங், ஃபேஷன், அந்த மாதிரி எதுவா இருக்கட்டும், அது எல்லாத்துலயும் நான் எப்படி விஷுவலா கன்வே பண்ணணும்ன்றதுல நல்ல எஃபர்ட் எடுத்து சூப்பரா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபீலிங் படி இந்த டீம் கரெக்டா அவங்களோட வேலையை பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். நம்பர் 6ல வந்து கௌரவம் திரைப்படத்திலிருந்து கண்ணா நீயும் நானுமா என்ற பாடல். So basically என்ன சிச்சுவேஷன், 2 சிவாஜிக்கும் கிளாஷ் ஆகும். இந்த சாங்ல லிரிக்ல இந்த மகாபாரதெல்லாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க. அந்த பிக்சரைசேஷன் ஃபர்ஸ்ட் இவனை மட்டும் காட்டிட்டு அதை அப்படியே வால் ஃப்ரேம்ல அந்த மகாபாரதத்தோட ஈக்குவலன்ட் பிக்சரை காட்டி டெபிக் பண்ணி இழுத்துட்டு போகும். சைட்ல அந்த இளைய சிவாஜியை காட்டும், நடுவுல அந்த அம்மா வந்து ஆண்டவான்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கும். இதை 3ஐயும் சூப்பரா காட்டிட்டு ஃபைனல் கிளைமேக்ஸ்ல ஒரு செஸ் போர்ட் சீக்வன்ஸ் வரும். இது வந்து மேபி இப்ப பாக்குறப்போ ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்காது, யார் என்னடா சில்லறத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு கூட தோணும். பட் எனக்கு அந்த சாங்குக்கு பக்காவா இருந்தது அந்த விஷுவல். அகைன் மொத்த விஷுவலைசேஷன்லயும் சிவாஜி மட்டும்தான் இருப்பாப்ல, டான்ஸ் மூவ் கிடையாது, ஒன்னும் கிடையாது, பாயிண்ட கன்வே பண்ணிடும். இவங்க எல்லாம் என்னென்னமோ பார்த்து என்னென்னமோ வர்ணிச்சாங்க, நம்மளால அவ்வளோ எல்லாம் முடியாது. வெரி சிம்பிள், பாய்ஸ் ஆர் பேக் from Chennai 28 part 2. இந்த பாட்டுக்கு வந்து சாங் ரிலீஸ் பண்ணிட்டு வெங்கட் பிரபு வந்து நீங்க ஆடுற கிளிப்ஸ் இதோட சிங்க் பண்ணி நீங்க மியூசிக் வீடியோஸ் அனுப்புங்க, எனக்கு எந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பிடிக்குதோ நான் எடுத்து வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு this was literally community sourced music video மாதிரி ரொம்ப அழகா வந்து இந்த ஒரு பாட்டுல இந்தியன் மக்களுக்கு வயசு என்ன ஆனாலும் அந்த கிரிக்கெட் ஆடும் போது we are still boys அப்படிங்கறத எடுத்து ரொம்ப அழகா காட்டின மாதிரி இருக்கும். இப்ப என்ன வயசு வேணா இருக்கலாம், அந்த பந்து என் கையில இருக்கிறப்போ I am a boy. 5வது இடத்தில் உசுரே போகுதே. மேட் சினிமாட்டோகிராஃபி, மேட் ஸ்டோரி டெல்லிங், அதுக்கும் மேல தாறுமாறு ஆக்டிங், இது எல்லாம் கலந்து சொன்ன ஒரு மியூசிக் வீடியோ. யாரு சாமி நீங்க எல்லாம் அப்படின்றது வந்து நமக்கு அப்படியே பயங்கரமா ஃபீல் ஆகும் த்ரூ அவுட் தட் சாங். ஐஸ்வர்யா அவங்களதான் அப்ப ஸ்டண்ட் எல்லாம் வேற பண்ணிருப்பாங்க, மரம் வச்சில இருந்து கீழே எல்லாம் விடுது, எல்லா சம்பவமும் இருக்குது. தலைகீழாகத்தான் குதிப்பான். அதெல்லாம் விட அது குதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு ஸ்லைடிங்ல ராவணன் வந்து அப்படியே கீழே இறங்கி வருவாரு பாத்தியா, அந்த மலை உச்சில இருந்து ஷாட் எல்லாம் பார்த்து அப்படியே சிரித்து போயிட்டேன். வாட் இஸ் திஸ், ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் போல் இருக்கிறதப்பா அப்படிங்கிற மாதிரி விஷுவலி பாட்டுக்கு 200% ஜஸ்டிஃபை பண்ண ஒரு வீடியோ. 5வது இடத்தில் நம்ம முதல்ல சொன்ன டிஸ்கிரைமர் இருக்குல்ல, அண்ணன் பிரபுதேவா இந்து என்ற திரைப்படத்திலிருந்து ஏய் குட்டி முன்னால. நீ பின்னால நான் வந்தால. எனக்கு தெரியும்டா, நீ அத்தனையும் விட்டுட்டு இந்த மாதிரிதான் ஏதாவது பண்ணுவேன்னு. டிஸ்கிரைப் பண்ணு, எக்ஸ்பிளைன் பண்ணு. ஃபர்ஸ்ட் இந்த பாட்டே வேற லெவல் பாட்டு. ஆரம்பத்துல ஒரு ஜிபரிஷ் வரும், நடுவுல ஒரு ஜிபரிஷ் வரும். பிரபுதேவா எனர்ஜி, அந்த மியூசிக் எனர்ஜி, ஏதோ என் மனசுதான் படபடங்குது ஒன்னால. இதுல பிரபுதேவா ஆப்போசிட்ல ரோஜா பேர், இதெல்லாம் வந்து அந்த ஏழையின் சிற்பில்கெல்லாம் ரொம்ப முன்னாடி. அதாவது ரொம்ப ஈஸியா ஒரு ஆட்டத்தை போட்டு போயிருவாங்க. அந்த அது 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ பாட்டு, 4.5 நிமிஷம், அது போனதே உனக்கு தெரியாது. நம்பர் 5 கத்தி படத்தில் இருந்து பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா. ஐ டோன்ட் நோ வை தளபதி எவ்வளவோ பாடல்கள்ல என்னென்னமோ ஸ்டெப் போட்டிருக்காப்ல, ஆனா எனக்கு இந்த ஒரு பாட்டுல வந்து அவருக்கு இருந்த ஒரு ஸ்மூத்னஸ்,
அந்த கோரியோகிராஃபில இருந்த ஒரு கேஷுவல்னஸ், இப்படி நிகழ்ந்தது ஆயிரம் ஒன்றாய் கலந்தது, ஹிப்ஹாப்போட வைபை மேட்ச் பண்ணி ஆடினது, அந்த விஷுவலைசேஷன் எல்லாமே வந்து பார்த்த உடனே நின்னுச்சு. அடுத்தபடியாக 4வது இடத்தில் நாணி கோணி பாடல். முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, இறகை போலே லிஸ்ட்ல வந்ததுக்கு காஜலுக்கு எந்த விதமான கான்சியஸ் ரோலும் கிடையாது. அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இந்த மியூசிக் வீடியோ நீங்க எடுத்துக்கலாம். நான் ஒரு காஜல் ஃபேன், நீங்க எல்லாம் வேண்டாம். என்னன்னா, எனக்கு விஷுவலாவும் சரி ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒரு டோன்ல உள்ள சாங்குங்க. அது கலர் பேலட்னு சொல்லுவாங்களா, என்ன டெக்னிக்கல் டேர்ம் எல்லாம் தெரியல. ரொமான்ஸ் சாங்காவே இருந்தாலுமே அதுல செம்ம கியூட்டான பிளேஃபுல்லான வைபும், லைட்டா அவங்களோட அந்த டான்ஸ்ல அங்கங்க கொரியோகிராஃபர் வச்சிருப்பாரு, அந்த டச் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த 2வது சூர்யாவோட ட்ராக்கையும் ஸ்டோரி வைஸா அப்படியே பாட்டோட பாட்டா சொல்றதுங்கிறது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்த ஒரு கலை. அதை இந்த பாடல் நன்றாக பண்ணியதாக எனக்கு தோணிச்சு. இங்க நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல விருப்பப்படுறேன். இவன் பாட்டுல சூர்யாவே பார்த்திருக்க மாட்டான். அது வந்து காலேஜ்ல இருந்தப்ப சூர்யாவை பாக்கல, இப்ப 7 வயசாச்சு, இப்ப மொத்த வீடியோ தான் பாக்குறேன். அதுல சூர்யா பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. சொல்ல போனா சூர்யாவுக்கு அதுல காஸ்டியூமிங் ஸ்டைலிஷிங் எல்லாம் நல்லா தான் பண்ணிருப்பாங்க. காலேஜ்ல அப்ப நான் கண்டுக்காம விட்டுட்டேன்றாங்க. இப்போ வரைக்கும் அப்படியே எப்படி transition from Asin fan to Kajal Agarwal fan is something again I can understand and appreciate. Same to say நீங்கயோ natural transition. அது Asin fan to Kajal fan. எக்ஸாக்ட்டா அதான் சொல்ல வந்தேன். இட் இஸ் த மோஸ்ட் நேச்சுரல் டிரான்சிஷன் ஃப்ரம் திஸ் ஸ்டைல் டு தட் ஸ்டைல். லிட்டரலா ஒரே டோன் தான், ஒன்னும் மாற்றம் கிடையாது. ஆள் மாறி இருக்கு, பட் தட் ஃபீல் தட் இஸ் தி சேம். இப்ப வந்து ஆக்சுவலா இப்பதான் வீடியோக்கு ஏத்த மாதிரி, டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு இது சூஸ் பண்ணிருக்கேன். டைட்டில் என்னது? மியூசிக் வீடியோ. அதனால உங்களுக்கு ஒரு மியூசிக் வீடியோ அருமையா நான் கொடுக்க போறேன். 1948ல சந்திரலேகா என்னும் திரைப்படத்தில் முரசு ஆட்டம்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு 6 நிமிஷம். ஆட்டா பாவி, 1948 சந்திரலேகாலாம் எனக்கு ஞாபகம் வரலடா. நீ முரசுன்னு சொன்ன உடனே பளிர்னு ஞாபகம் வந்துருச்சுடா. ஓகேடா ஓகேடா, ஒத்து மக்களே, நான் கேள்வியே கேட்க மாட்டேன். இந்தியா சுதந்திராய் 1 வருஷம் தானே ஆச்சப்போ ஏன்டா இப்படி சோதிக்கிற? பாக்கல நிறைய பேரோட அப்பா தாத்தாவே இப்ப பிறந்திருக்க மாட்டாங்க. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதான் நினைச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கு சுருக்கமா ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லணும்னா, கவன் படத்துல டிஆர் சொல்லுவான்ல, ட்ரம் டான்ஸ், அதான் இந்த டான்ஸ். மியூசிக்கும் அந்த ஸ்கேல் ஆஃப் த வீடியோவும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு தட் இஸ் டாப் நாச். அது பெருசா இருக்குங்கிறதுனால அது நல்லா இல்ல, ஆக்சுவலி நல்லா இருக்கு. அதுல என்ன ஒரு பியூட்டினா, அந்த பீட்ஸ் எல்லாமே கூட சிங்க் ஆயிருக்கும். டக் டக் டக்குன்னு ஆரம்பத்துல ட்ரம்ல ஆடுறதும் அதுக்கு மேல வர்றதும் எல்லாமே அப்படி மேட்ச் ஆயிருக்கும். அதை நீ பாக்குறப்போ கூட நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். அந்த எக்ஸிக்யூட் எப்படி பண்ணான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தலைவடிச்சிரும். நான் எந்த அளவுக்கு சொல்லுவேன்னா, தமிழ்நாடோட டைம் பீரியட்ல ஒரு பாடல், அந்த பாடலை காட்சியா மாத்துறாங்க, அதுக்கு நீங்க ஒரு சாம்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இது இல்லாம அந்த லிஸ்ட் நீங்க எடுக்கவே முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சிம்பிளா நம்ம மனசை தொட்ட, நமக்கு எல்லாருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் எடுத்து டான்ஸ் மூமெண்ட் எல்லாம் சூப்பரா போட்டு அந்த ஒரு வைப் கொடுக்கறது. பூதுங்கடா சங்கு, பிரேக்கப்னு போகாம இட் இஸ் நான் சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு வரைஞ்சிட்டு இருக்கிறது அழகா எழுதியிருப்பாங்க. எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிரா இருக்கு. அடடா அப்படியே அது ரொம்ப ராவா நெஞ்சு தொட்ட மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பாக்குறப்போ தியேட்டர்ல பார்த்தப்பயும் வந்து இந்த பாட்டுக்கு ஒரு தனி ஃபேன் கிளப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வயசு ஆக ஆக கூட வேற லாட் ஆஃப் ஃபீலிங்ஸ் கோ அவே. நம்ம ஒரு பாயிண்ட்ல லோன்லினஸ் நம்மளை தாக்குனது, நமக்கு அந்த லவ் ஃபெயிலியர் வந்து நமக்கு தாக்குனது, அந்த தாக்கம் வந்து அது என்னைக்குமே யோசிச்சு பாக்குறப்போ அந்த ஒரு இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி சந்தோஷம் வந்து எனக்கு தெரிஞ்ச வருஷம் ஆக கொஞ்சம் குறைஞ்சிரும். அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், இதுக்கே நம்ம நீங்க அவ்வளவு ஃபீல் பண்ணி ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னு எனக்கு பர்சனலா அப்படி இருந்திருக்கு. சோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி குட். ஒரு பயங்கரமான வேலை, சாங், டான்ஸ், எவ்ரிதிங். தனுஷ் சொல்லவே வேண்டாம், பயங்கரமா வந்து
ஸ்டெப்ஸ் மாஸ்ன்னு சொல்ல, அந்த ஃபீலோட டான்ஸ் ஆடும்போது அது எக்ஸ்ட்ராவா வந்து அந்த இது தெரியும். இப்போ பிரபுதேவாவை இறக்குகிறேன். மோனாலிசா. பேசிக்கலி எனக்கு வந்து டான்ஸ்ல ஹியூமர் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் வச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அத பிரபுதேவா மாதிரி யாருமே பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அந்த ஒரு பினாமினானோட பீக் பர்ஃபார்மன்ஸா மாறு ஹியூமருங்க. பத்தாவதுக்கு கூட வடிவேல அப்படியே சைட்ல இறக்கி விட்டுட்டு சும்மா செஞ்சிருப்பாங்க ஹியூமர்ல. பட் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஹியூமர் வைக்கிறோங்கிறதுனால சரத்குமாரா ஏன்டா அநியாயம் பண்ற? சூப்பரா பண்ணிருப்பாரு அந்த பாட்டுல அவரு. ஐயோ கொல்றானே. பாயிண்ட் என்ன மக்களே, இதை டைவர்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஹியூமர் வைக்கிற அப்படின்றதுக்காக கொரியோகிராஃபில எந்த விதமான சாக்ரிஃபைஸும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஹியூமரும் இருக்கும், அதே மாதிரி அந்த டான்ஸ்ல இருக்கிற ஒரு கமிட்மெண்ட், எஃபெக்டிவ்னஸ், அது என்ன வேணா வச்சுக்கோங்க, அது எல்லாமே உள்ள நல்லா இருக்கும். பிரபுதேவா ட்ரூலி ஷைன்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் சாங் வீடியோ அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்ப 3 பேர் இருக்கும், 3வது ஸ்பாட்லயும் இருக்கும், அதனால 3 முகம் எடுக்கணும். டிஸ்கோராமா, சந்திரோதயம் சூரியோதயம் நான் ஆரம்பிச்சு அடிக்கவும் பாரு. உனக்கு டிஸ்கோராமா மறந்துருச்சா? எனக்கு டிஸ்கோராமா பாட்டு ஞாபகம் இருக்குது, பட் விஷுவல் ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதெல்லாம் வந்து எஃப்எம்ல மட்டும் தான் கேட்டிருக்கோம். யூடியூப்ல வீடியோவா நான் பார்த்ததே கிடையாது. இதை நான் சின்ன வயசுல எங்கேயோ கேடிவில பார்த்தேன்றதுக்காக இப்ப என்ன ஞாபகம் வச்சிருக்கணும் நீ சொல்றது நியாயம் இல்லை. பேசிக்கலி அந்த 3 முகத்துல வந்து அவன் வெளிநாட்டுல இருந்து சன்னியாசியா வருவான் தெரியுமா? அப்படி சிவப்பு சட்டை அப்பப்ப பேசிட்டு இருக்கும் போதே 4ல இருக்கோமா 5ல இருக்கோமான்னு நீ வந்து பாத்துட்டு இருப்ப. 3 முகத்துல டிஸ்கோராமா வீடியோல நியாயமா இது? டிஸ்கோராமா வீடியோங்கிறது ஒரு பீச் சைட் ஃபேசிங்கா ஒரு 20 பேரு ஆட விட்டுருப்பாங்க. பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் கிடையாது. டைரக்டா டாப் கியர் தான். தலைவர் ஆடுவாரு, ராதிகா ஆடுவாங்க, பின்னாடி பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் ஆடுவாங்க, ஒரே ஃபன்னா இருக்கும். இவங்க 2 பேர் ரொமான்ஸ் ட்ராக்ல ஓடிட்டு இருப்பாங்க. இப்பதான் வீடியோ பார்த்தேன், ஞாபகம் வந்துருச்சு. எஸ், this is a good one actually. சூரியோதயம் கண்டா 3. இப்போ நான் இறக்குறேன் என்னோட பிரபுதேவாவை. எனக்கு நான் என்ன பார்த்தேன்னா, பிரபுதேவா மட்டும் பத்தாது, எப்படி வந்து அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட்ல there is a very underrated singer called கமலஹாசன் சொன்னாரோ, அதே மாதிரி இங்க நான் சொல்றேன் there is a very underrated dancer called as கமலஹாசன். எனக்கு ஒரு சந்தேகம், கமலஹாசன் எப்ப அண்டர்ரேட்டட் டான்சரா மாறினாரு? கமலஹாசனோட டான்ஸ பத்தி கடைசியா யாரு பேசி நீ பார்த்த? சலங்கை ஒளியில இருந்து என்னமா ஆடிட்டு இருந்தாப்ல மனுஷன். அதுதான் சொல்றேன். இப்ப நீ வந்து நல்லா டான்ஸ் ஆடுறவங்க யாருன்னு கேட்டா விஜய் வரும், சிம்பு வரும், தனுஷ் வரும். ஏன்னா வயசாயிடுச்சு, பழையபடி ஆட முடியாது, அவ்வளவுதான். அதேதான் சொல்றேன். டைம் பாஸ் ஆகும்போது இது நடக்கதான் செய்யும், ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. சோ இத ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காதலா காதலா படத்துல இருந்து காசு மேல காசு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணும் செலுச்சதே இல்லங்கிற மாதிரி 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல இந்த ஒத்த கால வச்சு அவங்க ஒரு ஸ்டெப் மூவ்மெண்ட் போடுவாங்க. அதெல்லாம் ஏதோ பண்ணலாம் ட்ரை பண்ணி. This is a very memorable song for a lot of reasons. பட் இந்த பாட்லயும் வந்து கிரேசி மோகன் டச் நீ பார்க்கலாம். நிறைய வரும் டைலாக்ஸ், நிறைய வரும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து கத்துவான், அப்படியே சாங் மியூட் ஆகும். இல்ல, அன்பார்ச்சுனேட்லி இங்க எக்ஸ்ட்ராவா ஒண்ணு பதிவு பண்ண வேண்டியது என்ன, நம்ம வரலாற்று சுவர் மாதிரி நம்ம ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க இந்த டிவில பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு சென்சார் கட் பார்க்க முடியும். ஆமா, தேடி பாக்குற காந்திய தான் காணோம் சீக்வென்ஸ் இருக்கும்ல, தேடி பாக்குற காந்திய தான் காணோம். ஆமா, அது கட். ஏன் ஐ டோன்ட் நோ. சரி, ஓகே, நான் எதுவும் பேசல. 2வது இடத்தில் என்னுடைய சாய்ஸ் இட் இஸ் காதலர் தினமிலிருந்து. காதலர் தினமா காதல் தேசமா, ஐயோ வச்சேன். என்ன விலை அழகே,
ஒரு ஓப்பனிங் ஷாட்டா அப்படியே மொத்தமா அந்த மவுண்டன் ஸ்கேப்பே ஸ்வீப் பண்ணி அங்கிருந்து அப்படியே ஜூம் இன் பண்ணி இப்போ பெரிய அழகான இடம் மவுண்டனு, அதுல கூட யூஎஸ்பி நம்ம ஹீரோயின் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்லையிங் மெசேஜோட ஓப்பனிங் ஷாட்ல ஆரம்பிக்கிற பாட்டு சும்மா செதுக்கி இருப்பாங்க. எவ்ரி ஃப்ரேம் இஸ் எ பெயிண்டிங் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனல் வந்து இந்த மியூசிக் வீடியோவை பார்த்தான்னா இதை பத்தி தனியா ஒரு டாக்குமெண்ட்ரியே போடுற அளவுக்கு இந்த வீடியோல வந்து ஒரு பயங்கரமான கண்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். லொகேஷனை ரொமான்டிக்கா காட்டக்கூடிய ஒரு சினிமாவுக்குன்னே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி, அத இந்த மியூசிக் வீடியோ நல்லா பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் மக்களே, இவரோட ட்ரங்க்ஸ் ஃபேன் அப்படிங்கறதுனால குணாலுக்கு மிட் பார்ட் வந்த உடனே இவர் வந்து புடிச்சு போச்சு. அதுதான் இன்னொரு மேஜர் ரீசன். இந்த பாருப்பா, குணால் வந்து எங்களோட 90s ஜெனரேஷனோட முக்கியமான ஹீரோ. அவரோட 2 படத்தை வச்சு நாங்க எத்தனை வாழ்க்கையை ஓட்டியிருக்கோம் தெரியுமா? காதலேனும் தேர்வெழுதி திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து. நம்பர் 2 அண்ட் நம்பர் 1 ரெண்டுமே ஸ்லைட்லி கான்ட்ரவர்ஷியல் சாய்ஸ்ன்னு தான் நான் நினைப்பேன். நம்பர் 2 ராம ஆண்டாலும் பாட்டோட ஃபர்ஸ்ட் 50 செகண்ட்ஸ் வந்து பார்த்தேன்னா அந்த ஹம்மிங் மட்டும்தான் போயிட்டு இருக்கும். அவங்க அப்படியே மலையில இருந்து இறங்கி வருவாங்க. பட் இந்த 50 செகண்ட்ஸை தாண்டிட்டீங்கன்னா உள்ள ஒரு திருவிழாவே நடக்கும். இந்த பாட்டு வந்து இந்த ரஜினி பாடல்கள் எல்லாத்துலயோட ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு நான் சொல்லுவேன்னா, அடிக்கடி அந்த ரா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் தெரியுமா? அந்த உண்மையான ராவான ஒரு பாட்டு, ராவான ஒரு கொரியோகிராஃபி நான் இதை சொல்லுவேன். அப்படியே ஒரு ரா ரஜினி இது. இது எந்த மேக்கப்பும் இல்லாம அப்படி இல்லாம அப்படியே நான் தாண்டா. அதுலயும் வந்து அந்த ஒரு லைன் வரும், உனக்கு ஒரு பாதியும் தரேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ் வரும் தெரியும்ல. அதெல்லாம் வந்து அப்படியே லிட்டரலா அந்த லேண்டுக்கு ராஜா மாதிரி தான் ரஜினி கொரியோகிராஃபி மூமெண்ட்ஸே இருக்கும். 200% கன்வே ஆயிருக்கும். அதாவது ரஜினி வந்து ஸ்டாரு, செலிபிரிட்டி அதெல்லாம் ஓகே, பட் அந்த ஒரு விதமான பர்ஃபார்மர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற சில ஸ்லாட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு இந்த பாட்டை தாராளமா சொல்லலாம். இதுல வந்து கன்வென்ஷனலா ஒரு பாட்டுல என்ன இருக்குமோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷன், அழகான லைட்டிங், பயங்கரமான ஆங்கிள்ஸ், சூப்பர் சினிமாட்டோகிராஃபி எதுவுமே இருக்காது. நீ வந்து ஒரு கிராமர் கொடுக்கணும், ஒரு பியூட்டிஃபுல் சாங் எடுக்கணும்னா அதோட ஆன்டி தீசிஸ் தான் அது. அதே ரஜினி இந்த தடவை ஸ்டார் ஆயிட்டு ஒரு பாட்டுக்கு ப்ராப்பரா கிராமர் கொடுத்து பண்ணா எப்படி இருக்கும்? வெற்றி கொடிகட்டு from படையப்பா. இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிளனேஷன் நான் எதுவும் பெருசா சொல்ல விரும்பல, எனக்கு சொல்ல தெரியலன்னு இல்ல. பட் எனக்கு இந்த பாட்டோட அருமை வந்து சுவை சான்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அவங்க வீடியோ பார்த்துதான் எனக்கே வந்து ஓ மை காட்னு ஆச்சு. அதனால இந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் I will ask people to kindly go watch their video. Look at the sudden bursts of energy every time the drum is getting hit. மியூசிக்கும் லிரிக்ஸும் வீடியோவும் ஒண்ணு குடிச்சு அப்படின்னு வந்து ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அந்த சேனல்ல. Shout out to Suwai Stunts channel for sponsoring this video. வருது அவ்வளவு பெரிய சேனல் இல்லையா நம்ம? திமிரு வேற ஒன்றும் இல்லை. பட் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், அவங்களுக்கு எங்களுக்கு எந்த வித சம்மந்தம் கிடையாது. பட் they actually do a really good job. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா தயவு செஞ்சு போய் பாருங்க. இப்படி நம்மளோட அவங்களுக்கு தான் சப்ஸ்கிரைபர் ஜாஸ்தியா இருக்கும், அவங்க தான் நம்மளுக்கு ஃபைனலி நம்பர் 1 ஸ்பாட்டில் வெள்ளி நிலவே என்ற பாடல். வெள்ளி நிலவே வீண் சோகம் ஏனடி. அதாவது மக்களே, சினிமால ஸ்வீட்டான இன்டராக்ஷன்ஸ் அப்படிங்கறது வந்து காட்டுற ஒரு ஸ்டைல் இருக்கு. ஒரு ஸ்வீட்டான சினிமா தானு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அடடே வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்குல்ல, வாழ்க்கைங்கிறதுலயே ஒரு சாம் இருக்குப்பா அப்படிங்கிறது வந்து சப்கான்சியஸ் லெவல்ல உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும்.
அந்த மாதிரி ஃபில்ம் மேக்கிங் வந்து என்ன கருமமோ தெரியல, வருஷம் வர 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 நம்ம ஆளுங்களுக்கு மறந்தே போச்சோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த இன்னசென்ட்டான ஸ்வீட்டான சினிமாத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மியூசிக் வீடியோல எனக்கு எக்கு தப்பா கிடைக்கும். எனக்கு இந்த டாபிக் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்ஸ்டன்டா ஸ்பார்க்கான ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மியூசிக் வீடியோ வந்து எனக்கு மைண்ட்ல பல வருஷமா ஓடிக்கிட்டு இருக்குது. சிம்பிளான விஷயம் மக்களே, நம்ம ஊர்ல சாப்பாடு பரிமாறுறதுங்கிறதே வந்து ஒரு இன்டராக்ஷன். ஸோ இந்த சாங்கோட டோன்ல அப்படியே ஒரு ஃப்ளோ போயிட்டு அந்த பொண்ணு சோகத்துல இருக்கும்போது இவங்க பாடி உற்சாகப்படுத்திட்டு டக்குன்னு ஒரு செகண்ட் சைலண்ட் ஆயிட்டு அந்த பொண்ணு திரும்பி பாடி அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் உற்சாகமாகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு பரிமாறி அந்த ஒரு செகண்டே கார்த்திக்கு சோறு வைக்கும் போது கார்த்திக் முகத்துல செம்ம இன்னசென்ட்டான ஒரு சிரிப்பு இருக்குங்க. நடிக சூப்பரா இருக்குங்க. திஸ் இஸ் தி பெஸ்ட் ஃபார் மீ. அம்புட்டுதே ஆண் பாவம் படத்திலிருந்து நீ நினைச்சதுதான் காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. கிளீன் சிம்பிள்ங்கிறது தான் செலக்ட் பண்ண எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அதோட பர்சானிஃபைட் வெர்ஷனா இதுதான். சும்மா 4 லைட்டு 4 பேர் வருவாங்க. அந்த பாண்டியராஜ் எல்லாம் சிலது பண்ணுவாப்ல, காதல் கசக்குதையா எக்ஸ்பிரஷன்ல இருந்து அல்டிமேட் சேட்டையா இருக்கும் அந்த பாட்டுல. கோரியோகிராஃப் பண்ண ஸ்டெப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல விட்டா நீங்களே நல்லா டான்ஸ் ஆடுவீங்களேடா அந்த லெவல்ல இருக்கும். பொறுப்படல ஒன்னும் சரிப்படல. இப்படி ஒரு விஷுவல் கொடுத்துட்டு இனி அந்த பாட்டு கேட்டீங்கன்னா அந்த விஷுவல் இல்லாம உங்களால கேட்க ஆட்டோமேட்டிக்கா பிக்சரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த விஷுவல்ல. இத்தனை பாட்டு இத்தனை கேட்டு என்னாச்சு. அவ்வளவு சூப்பரா இருக்கும். பியூர் ஃபன்னு, அவ்வளவுதான். அதுவும் அதுல யூஸ் பண்ண கலர் ஸ்கீம் எல்லாம் அம்மா நம்ம சேனல் லோகோ மாதிரியே இருக்கும். ஆமா, 3 கலர் தானே வச்சிருக்கேன், சுத்தலா அந்த 3 கலர் ஸ்கிரீனையும். அதுல அப்பப்போ அந்த பழைய எடிட்ஸ் எல்லாம் டக்குன்னு இங்க இருக்கிற வேண்டியது, அடுத்த ஷாட் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு டக்குன்னு எந்திரிக்கிதாக வேண்டியது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இது வந்து ஒரு பியூர் அன்அடல்ட்ரேட்டட் ஃபன் மியூசிக் வீடியோ. மியூசிக் வீடியோன்னு வந்தா சொல்லாம இருக்கிறது ஒரு பெரிய குத்தமாயிடும். தமிழ் சினிமாவில் உங்க அடையாளமாக மாறிய சங்கமம் படத்துல இருந்து அதுல எஸ்பெஷலி இந்த சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு. எனக்கு எத்தனை தடவை கண்ணுல இருந்து தண்ணி வந்ததுன்னு எனக்கு ஞாபகமே இல்லடா. நைட்ல தெரியாதனமா ஒரு 2 தடவை அந்த வீடியோ வந்துருச்சுன்னா போதும், இந்த குரலையும் அந்த மனுஷன் மூஞ்சி சேர்ந்து பார்த்தா எனக்கு தண்ணி மட்டும்தான் வரும் கண்ணுல இருந்து. இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனே வா. லிட்டரலா நடந்தது மக்களே, இதெல்லாம் சும்மா ஜாடிக்கலாம் சொல்லல. மழைக்காக தான் மேகம்னு அந்த ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து அப்படியே சொல்ல சொல்ல இப்ப எனக்கு அப்படியே கூஸ்பம்ஸ். இதுக்கு நம்ம என்ன ஜஸ்டிபிகேஷன் ஜூஸ்டிஃபிகேஷன் குடிப்போம்? அடிச்சு சொல்லலாம். இந்த லிஸ்ட் ஒண்ணு போட்டா இந்த பாட்டு இருக்காம இருக்கிறது பெரிய தப்பு. அதே மாதிரி ரொம்ப எமோஷனலான ஒரு சாங், அந்த எமோஷனை வந்து எந்த இடத்துலயும் சாக்ரிஃபைஸ் பண்ணாம நல்லா கொடுத்த ஒரு வீடியோன்னு சொல்லலாம். எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்ல. ரஹ்மான் ஆப்வியஸ்லி இஸ் நாட் பிரபுதேவா, இஸ் நாட் லாரன்ஸ், பட் இட் ஸ்டில் வொர்க்ஸ். மியூசிக் டைரக்டர் கிடையாது, ஆக்டர். யாரு மியூசிக் டைரக்டர்னு சொன்னா? ரஹ்மான் இல்ல ரஹ்மான் தான் எல்லாருக்கும் மியூசிக் டைரக்டர் ரஹ்மான் தான் தெரியும், ஆக்டர் ரஹ்மான் தெரியாது. சரி ஓகே, இல்ல வேற வழி இல்ல, இந்த டிஸ்க்ளைமர்லாம் நம்ம கொடுத்துதான் ஆகணும். 2 ரஹ்மான் வேறயா? ஓ காட்ஸ். சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. இந்த பாட்டு தான் இட் இஸ் a hallmark. இந்த பாட்டு தெரியல அப்படின்னா ஐம் டெரிபிளி சாரி, தயவு செஞ்சு போய் படத்தை பாருங்க. மூடல் பொருள் ஆவியெல்லாம் கலைஞர் சங்கமம் சங்கமம்.